சென்னை நகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து மெல்ல மெல்ல அதிகரித்தது. இதையடுத்து ஏரிகளின் பாதுகாப்பு கருதி நேற்று உபரிநீர் குறைந்த அளவில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து மேலும் அதிகரித்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 5 கண் மதகில் 2 மற்றும் 4வது மதகுகளில் நீர் வெளியேற்றப்படுகிறது. 24 அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி 23.29 அடியை எட்டியுள்ளதால் திருமுடிவாக்கம், சிறுகளத்தூர், நந்தம்பாக்கம், திருநீர்மலை, வழுதலம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 16,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏரிக்கு 15,500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 35 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 34.68 அடியை எட்டியுள்ளது. நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மொத்த கொள்ளளவான 3,300 மில்லியன் கன அடியில் தற்போது 2,960 மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் எண்ணூரை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆவடிக்கோவில் பதாக ஏரி நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் செங்குன்றம் சாலையில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் அந்த சாலை மூடப்பட்டது. ஆபத்தை உணராமல் ஆர்ப்பரித்து வரும் வெள்ள நீரில் சிறுவர்கள் நீச்சல் அடித்து விளையாடுகின்றனர். இதேபோல சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையில் உபரிநீர் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. முக்கிய அறிவிப்பு: சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதாலும் மேலும் இந்த நீர் திறப்பு அதிகப்படியாக இருக்கும் என்பதாலும் கரையோரம், ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள்கள் அனைவரும் பாதுகாப்பான இருக்கும்படியும் பாதுகாப்பாக இடத்திற்கு செல்லும்படியும் புதுவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதேபோல கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் வெள்ளியங்கால் ஓடை வழியாக 18,000 கன அடியும், VNSS மதகு வழியாக 2,000 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் திருநாரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது.